காவேரி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் விஜய்க்கு புரிய வருது காவேரி மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு. காவேரி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயுமே விசாரித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. சரி, கொடைக்கானலில் தான் காவேரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் அங்கேயே போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குமரன் கங்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆள் இவர் நம்ம கடை தேடி பேசிட்டு போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கங்கா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. என்ன அவர் பெரிய ஆள், நம்மளை மாதிரி அவருக்கு 2 கால் கை தானே இருக்குது, அவரை விட நீங்கள் தான் உயர்ந்தவங்க அந்த மாதிரி சொல்லவும் குமரன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு. இந்த பக்கம் இங்கே நம்ம விஜய் கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டாரு. காவேரி வீட்டு வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரேயர் பண்ணுறாரு. இங்கேயாச்சும் காவேரி எனக்கு கிடச்சிடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதவு போய்ட்டு தட்டுறாரு. யார் கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக காவேரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே ரொம்பவே செம ஷாக் ஆகிடுறாரு. அப்படியே திரும்பி நின்று பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிடச்ச சந்தோஷத்தில் அப்படியே அவரே அறியாமல் போயிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிறாரு. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு பேசுகிறாரு காவேரிகிட்ட, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்த, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலையிறேன் தெரியுமா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னறியாமலே எல்லாமே பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட சொல்லிடுறாரு. காவேரியும் அதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகுறாங்க. விஜயா இது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க, அதே நான் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க, நான் தான் லெட்டரில் எழுதி வச்சில, அப்புறம் எதுக்கு நான் நீங்கள் தேடியே வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் தேடி வந்திருக்கீங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காவேரி கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிச்சிடாது, அதான் நம்ம அக்ரிமெண்ட் இன்னும் முடியலைல்ல, அதுக்குள்ளேயும் நீ நான் எப்படி விடுவேன் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி கொடைக்கானல் ரீச் ஆகிட்டியா. உடனே விஜய் அப்படி செம்ம ஹாப்பியாக பதில் சொல்கிறாரு. நான் கொடைக்கானல் வந்தது மட்டும் இல்லாமல் யாரை தேடி வந்தேனோ அவங்களே பார்த்துட்டேன், கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்திங்கன்னா தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி கிடச்சிட்டாளா, காவேரிகிட்ட பேசினேன், காவேரிகிட்ட கூட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. காவேரியும் தாத்தாவும் பேசியிருக்காங்க. தாத்தா ரொம்பவே காவேரிக்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஏமா இப்படி பண்ண, எல்லா ஃபேமிலியிலுமே பிரச்சனை வரும், அதுக்காக நீ வீட்டை விட்டு போயிருவியா, உன்னை தேடி விஜய் ரொம்பவே சாப்பிடாம கொள்ளாமல் 2 நாள் உன்னை தேடி ரொம்பவே கஷ்டப்பட்டா அலைஞ்சா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி கிட்ட தாத்தா சீக்கிரமே நீயும் விஜய் வீட்டுக்கு வாங்க, உங்கள் 2 பேத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. காவேரியும் சரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் காவேரியும் விஜயும் பார்த்திங்கன்னா சரியான அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக, என்ன எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் என்னை கண்டுக்காமல் கூட இருக்கேன், நான் இங்கே தான் 2 நாள் இருக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சரி இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. விஜய் காவேரி கிடைச்ச சந்தோஷத்தில் செம்ம ஹாப்பியாக இருக்கார். காவேரியுமே விஜய் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் புதுசாக இருக்குது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே காதல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த விஜயின் புது மாற்றம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.